அதனால் அப்பப்போ நான் அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்ககிட்ட டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் அட்டெண்டன்ஸ் இருக்கும். பிஆர்கிட்ட கவலை இல்லை. ஏன்னா அப்படி தான் ஆளினால் அழகுராஜா 8 வருஷமும் எனக்கு படம் இல்லை. லா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 படம் ஒரு படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ டிஆர் சார் வந்து எனக்கு வந்து அமெரிக்காவில் எங்கள் அக்கா இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டுட்டு இவருக்கு எழுதி போடுறேன் ஓஹியோவில் ஒரு ஆளை கேட்டிருக்காரு டைரக்டராக வரும்னா. எல்லா படத்தையும் நான் தான் இல்லை. கெடுக்கிறதுக்கு ரைட்டான ஆள் யாருன்னா ராதா ரவின்ற அளவுகளை கொண்டாண்டார். வைகை கரை காற்றினில்னு பாடினார். அப்படி ஆளும் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் நின்ன இடத்துல தட்டுறாரு, நின்ன இடத்துல பாடுறாரு. எப்படின்னா இது இப்படி ஒரு மனுஷன்னா என்ன? அப்போ பார்த்தா இப்போவும் 40 வருஷமும் இதே மாதிரி தான் இருக்காரு. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா இன்னும் அதே மாதிரி இருக்கிற மனுஷன் டச் அவுட் அப்படியே இருக்கணும். டிஆர் நல்லா இருக்கணும். எங்கள் அம்மா வந்து நான் மண்ணா இருந்தேன் என்ன ஒரு சிற்பமாக்குனாரு. அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த என் ஆசாங்க. அதாவது எவ்வளோ சொன்னாலும் என் சாமிக்கு வந்து பத்தாது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் கொண்டு வந்து நடிக்க வச்சாங்க. இல்லை சார், எல்லோரும் நடிக்க வச்சாங்க. ஆனால் அப்பவும் எங்கள் சார் எனக்கு ஹீரோயின்னா நளினி மட்டும்தான், நளினி பண்ணாதான் இந்த நான் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாருமே செய்யாத ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு உங்கள் எல்லாரோடையும் இருக்கிறேன். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இந்த யூடியூபர்ஸ் அவர்களுக்கும், ஏன்னா நான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா அது முக்கிய காரணம் அவங்க தான். ஏன்னா அவங்க தான் அக்கப்புறம் எழுதுவாங்க. எழுதினாலும் பரவாயில்ல, நல்லா இருப்பேன் நான். ஏன்னா அவங்க எழுதணும், என்னை பற்றி ஏதோ ஒன்று எழுதணும். புரியுது உங்களுக்கு? இப்போ காந்தியை பற்றி பேசும்போதெல்லாம் கோட்ஸை பற்றி பேசுகிறாங்கல்ல, அது மாதிரி தான். அது தவறு கிடையாது. இருந்தாலும் நல்ல நண்பர்கள். அண்டு சகோதரர் தானவர் என்னுடைய சகோதரன். அவர் நாங்கள் எப்பவுமே நிறைய சண்டை போட்டிருக்கோம். நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கோம். நிறைய தடவை அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஒற்றுமையாக போயிட்டே இருக்கோம். அதான் ஆச்சரியமாக இருக்குது. அவர் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, என் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அவர் வந்து கலந்துக்கிட்டு நானும் வந்து கலந்துக்குவேன். அதே மாதிரி சகோதரர் செல்வமணியெல்லாம் ஏன் மறக்க முடியாதுன்னா, இன்றைக்கி ராதாரவி நிற்கிறான்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் வந்து செல்வமணி அவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய படம் செம்பருத்தி போய் நடிக்கிறேன்னு போது தான் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. அப்போ வீட்டில் படுத்துருந்தேன். அப்போ அந்த 3 மாதமும் ஒரு வெயிட்டிங். எதுக்கு? செம்பருத்திக்கு நான் வந்து நடிக்கணும். அதுக்காக வெயிட் பண்ணி என்னை நடிக்க வச்சார். அது ஒரு பெரிய ஒரு ராசியாச்சு. எதுக்குன்னா எனக்கு தங்கச்சியாக நடித்தது அதில் ரோஜா, இதில் வந்து நம்ம நளினிம்மா, என் தங்கச்சி உயிர் உள்ள ஒரு விஷால. அதனால் அவங்க எல்லாமே பெரிய பெரிய ஹிட்டாகி பெரிய ஆளுங்களாக இருக்கும்போது கூட இன்றைக்கு வரைக்கும் அதே மரியாதை, அதே இது அன்பு செலுத்திகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, சகோதரர் அவரை பற்றி சொல்ல தரவில்லை. அவர் இயக்குனர் என்னை வந்து சென்னை காதல்னு ஒரு படத்தில் நடிக்க வச்சார். நான் அவ்வளோவா கேட்கல அவர்கிட்ட போய் வாய்ப்பு. ஏன்னா டைரக்டர்கிட்ட எப்போயும் நான் வாய்ப்பு கேட்டுருவேன். ஏன்னா இல்லை, அடுத்த படத்தில் நான் பிரமாதமான ஒரு வேஷம் செய்யவே முடியாது. சும்மா சொல்லுவாங்க, அவங்க இருக்கிற பிஸியில் நம்ம மறந்துடுவாங்க. அதனால் அப்பப்போ நான் அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்ககிட்ட டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் அட்டெண்டன்ஸ் இருக்கும். டிஆர்கிட்ட கவலை இல்லை. ஏன்னா அப்படி தான் ஆளினால் அழகுராஜா. அதனால் அவருக்கு எந்த ஏரியாவில் கேட்டாலும் அவருக்கு கவலை இல்லை. அவர் எப்பயுமே என்னை கூப்பிட்டு உயிர் உள்ள வரை உஷா வரும்போது நாங்கள் சொல்லியிருக்கேன், பேட்டியில் சொல்லியிருக்கேன், என்னை கெடுத்தவர் டி ராஜேந்திரன்னு. ஏன் என்னை கெடுத்தாருன்னா, 8 வருஷமும் எனக்கு படம் இல்லை. லா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 படம் ஒரு படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ டிஆர் சார் வந்து எனக்கு வந்து அமெரிக்காவில் எங்கள் அக்கா இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டுட்டு இவருக்கு எழுதி போடுறேன் ஓஹியோவில் ஒரு ஆளை கேட்டிருக்காரு டைரக்டராக வரும்னா அப்படின்னு கூட எழுதி போட்டேன். ஓஹியோவில் அவர் இருக்கார், ட்ரெஸ்பாஸ் அவென்யூ. அவர் பேர் மிஸ்டர் ராவ், இந்தியன். உடனே நான் எம்ஆர் ராதா சன்னு உடனே ஒத்துக்கிட்டார். ஆனால் அந்த பதிலை சொல்கிறதுக்கு மட்டும் 2 வருஷம் எடுத்துக்கிட்டார். அதுக்குள்ளேயும் பார்த்தா உயிர் உள்ள ஒரு உஷா உள்ளே வந்துச்சு. இவர் என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினது பெரிய அளவில் போய் எல்லா படத்தையும் நான் தான் வில்லன். கெடுக்கிறதுக்கு ரைட்டான ஆள் யாருன்னா ராதா ரவின்ற அளவுகளை கொண்டாண்டார். அதனால் என்னை வந்து ஊருக்கு போகாமல் தடுத்தது டிஆர் அவர்கள் தான். இல்லைன்னா நான் ஒழுங்காக போயிருப்பேன், அமெரிக்கா போயிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அமெரிக்கா போயிருந்தால் இப்போ உங்களெல்லாம் சந்திக்க முடியுமா, உங்கள் பேர் எடுக்க முடியுமா? இந்த ஊரில் நான் பேர் எடுத்துருக்க முடியாது.
இந்த பேரில் எடுத்ததுக்கு காரணம் வந்து டிஆர் அவர்கள் தான். இப்போ கூட நான் அந்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தானு சார் சொன்னார், பேசும்போது இது வந்துடும், அப்புறமா டைரக்டர் சொன்னார் எனக்கு பேசும்போது அழ வந்துடும்னு. நான் உண்மையிலேயே பார்க்கும்போது எனக்கு அழ வந்துருச்சு. எப்படிப்பட்ட படம், எப்பேற்பட்ட படம் பா! உயிர் உள்ளவரை உஷா. இவரை பார்க்கறதுக்கு நான் அப்போ சாந்தி விகார் பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஃப்ளாட்டில் இருந்தார் சார், கங்கா அப்பார்ட்மெண்ட்ஸ். அங்கே இருந்தார். போனேன் வாயா அப்படி சொல்லிவிட்டு டோரை அவருக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது, டோர் இதெல்லாம் உடனே தட்டுவார். டக் 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 டக்குன்னு போட்டார். என்னென்னு பார்த்தா இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க உஷா. அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு. உடனே எனக்கு பாடி காமிச்சார். இந்த உயிர் உள்ள ஒரு சில ஒரு பாட்டை பாடினார். வைகை கரை காற்று நில்லுன்னு பாடினார். அப்படி யாரும் பார்த்தேன், என்னடா இந்த மனுஷன் நின்ன இடத்துல தட்டுறாரு, நின்ன இடத்துல பாடுறாரு, எப்படிடா இது இப்படி ஒரு மனுஷன்னா என்ன? அப்போ பார்த்தேன். இப்போவும் 40 வருஷமாக இதே மாதிரி தான் இருக்கார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய. நான் எப்பவுமே தம்பியை கூட பார்த்து சொல்லுவேன், நான் பிள்ளைய பார்த்து சொல்லுவேன், அவன் எனக்கு ஒரு மகன் மாதிரி அவரை நான் எப்பவுமே பார்த்து சொல்லுவேன், என்ன தான் சொல்லு, அந்த டிஆர் மாதிரி நீ வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளப்பா. ஆனால் எல்லாமே அவர் பிறந்த பிள்ளைங்க பூரா எல்லாமே கலை அம்சம் கொண்டது. ஏன்னா இந்த பிளட் உச்சி முடியிலேருந்து கால் வரைக்கும் கலை தான் அவருக்கு லைஃப். போய் இப்படி நிற்க முடியாது. என்னென்னா இப்போ கொஞ்சம் நேரங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, அது வேறு, அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லாது. என்னென்னா இவரை நம்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் எப்போயும் அடிக்கடி வீட்டுக்கு போவேன். அப்போ சிவாஜி அப்பா வீடு பக்கத்தில் இருந்தார். அங்கே போனோம்னா மேலே நின்றுட்டே இருந்துட்டு, மேலே தானே இருக்கார், நான் டிஆர் எப்படி இருக்கீங்க அப்படி செஞ்சுட்டார். அப்படி செய்கிறாரு, பேசக்கூட மாட்டுறாரு, ஹலோ சொல்ல மாட்டுறாரு. அந்த கோவம் எனக்கு. உடனே என்னை கூப்பிட்டு ஒரு அம்மா வந்து உங்களை உள்ளே உட்கார சொன்னாங்க. நான் இப்போ ஆஃபீஸ் ரூம் அந்த பக்கம் ரைட் சைடு உள்ளே உட்காந்துருந்தேன். வந்தார். இல்லையா இந்த டைமில் உனக்கு பேசக்கூடாது உன்னோட, அதுக்காக தான் நான் பேசலை. இது முதல்ல தெரிஞ்சிருக்கலாம்ல எனக்கு. அவர்கிட்ட கோச்சுக்கவும் முடியாது. அவர் சொல்கிறது பூரா செய்கிறது பூரா எல்லாமே நல்லது. என்னென்னா அவருடைய உணர்படத்தில் நடித்த நானும் நளினியும் ஜோடி. அப்போ அதில் நான் சென்ட்ரல் மினிஸ்டராக நடித்தேன். காதல் அது ஹைதராபாத்தில் எடுக்கிறோம். என்ன ஒரு லாபம்னா டெய்லி ஒரு கோழி அவுட்டு ரெடியாக இருப்போம் நாங்கள். நான் இன்றைக்கி தான் கோழி ஃப்ரை பண்ணிட்டியா அப்படி சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு டெய்லி ஒரு கோழி உண்டு. அது ஒரு எல்லாருக்கும் கொடுக்குறதுல அவ்வளோ அன்பானவர். இப்போ கூட சொன்னார், அவருக்கு எழுதி வச்ச வசனம்னு தானு சார் சொன்னாங்க. நான் பார்த்ததில்லை, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா டைலாக்ன்றது ஒரு புக்கு கிடையாது, கையில் ஒரு பேப்பர் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆஃப் த பிக்சர், சீன் ஆர்டர் படி இவர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் டைலாகை. நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஏவிஎம்ல எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு நான் காதல் எழுதியதில் எடுத்துக்கிட்டே இருந்தேன். இல்லை ஏன்னா நீங்கள் எடுத்தது ஏவிஎம்ல இது தான். இந்த ஒரு சீன் எடுத்தீங்க, சுற்றி நடந்து வந்தேன். நடந்து வர இவர் பாட்டுக்கு டைலாக் சேர்க்குறாரு. ஒரு பாட்டுக்கு நானும் விடாமல் அப்படியே நடந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு ஒருத்தன் எட்டி பார்த்துட்டான் அங்கேருந்து. யார் அதை எட்டி பார்த்ததுன்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தது தான். இவர் உடனே யார் எங்கடா அப்படி வந்தார். உடனே அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு சரி அவன் இந்த வீட்டு வேலைக்காரன், கதையை வச்சுக்க, எவனாலையும் செய்ய முடியாது, அவன் நல்ல நேரம் பாரு, இந்த வீட்டு வேலைக்காரன் ஆகிட்டான். அவன் ஓடியே போயிட்டான், அடுத்த தெருவுக்கு ஓடி போயிட்டான். ஒரு கத்துல அது மாதிரி ஒரு 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 அழகான ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்குது. அவர் எப்பவுமே இன்வால்வ் ஆகிடுவார். அவர் எதில் போட்டாலும் அவர் இன்வால்வ் ஆகிடுவார். இப்போ கூட சொன்னார், உயிர் உள்ள ஒரு விஷயம் எடுக்க திருப்பி ரீரிலீஸ் பண்ண போகிற வந்துருன்னு சொன்னார். நான் வந்துட்டேன். ஏன்னா உயிர் உள்ளவரை உஷாவில் நடிக்கும்போது என்ன பயமோ அதே பயம் இப்போவும் இருக்குது அவர்கிட்ட. ஏன்னா எனக்கு வந்து அவர் பசுக்குன்னு திட்டி விடுவார். அவர் யாரையும் பார்க்கல மாட்டார். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, டக்குன்னு தப்பாக இருந்ததுன்னு நான் உடனே திட்டிட்டு. ஏன்னா இவர் வந்து அவங்க அம்மா மேலே எனக்கு இவர் மேலே ரொம்ப பிரிய வந்தது காரணம், தஞ்சாவூரில் இந்த உயிர் உள்ள ஒரு ஷோ நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ அவங்க அம்மா வந்தாங்க, டிஆருடைய அம்மா. எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு என் அம்மா. நான்லாம் தாய்னாலே நான் வீக்னஸ்ஸு எனக்கு.
அப்புறம் இவர் பயங்கரமாக அவங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்றது என்னப்போ எவ்வளோ பெரிய டிஆர் அவனை அவங்க அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மரியாதை கொடுக்குறாரு என்ன எனக்கு ரொம்ப அதுலேருந்து அவர் கூப்பிட்றாருன்னு உடனே நேராக போயிடுவேன். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதன். அவர் டைலாக் எழுத மாட்டார், ஆனால் பேசிக்கிட்டே இருப்பார். இந்த சீனில் வந்தது அந்த சீனில் வராதுன்றது வேறு, இந்த படத்தில் வந்தது அந்த படத்தில் வராது. அந்த டேலண்ட் வந்து வேறு யாருக்குமே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும், நான் பார்த்த நடிகர்கள் வரைக்கும் வர இல்லை. ஏறத்தில் ஒரு 42 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் வந்து. 40 கிழிஞ்சது போ 53 போயிட்டு அடிச்சிருக்கோம் இப்படி. ஆனால் அப்பா 40 இயர்ஸ் 42 இயர்ஸ்க்கு அப்புறமா இன்னும் அதே மாதிரி இருக்கிற மனுஷன் டச் அவுட் அப்படியே இருக்கணும். டிஆர் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விழாவை உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்திருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் முதல்ல என்னோடய வணக்கம். உயிருள்ள வரை உஷா உண்மையிலே மறக்க முடியாத நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குங்க. எங்கள் அம்மா வந்து நான் மண்ணாக இருந்த என்ன ஒரு சிற்பமாக்குனாரு. அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த என் ஆசான், என் குரு. அதாவது எவ்வளோ சொன்னாலும் என் சாமிக்கு வந்து பத்தாது. ஏன்னா எங்கள் டிஆர் சார் வந்து எப்படின்னா என்னை செதுக்கினது மட்டும் இல்லை, நான் வந்து ரவி அண்ணன் சொன்ன மாதிரி நடுவில் நிறைய கோச்சிக்கிட்டு இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு போனால் அடுத்த நாள் எங்கள் வீட்டில் வந்து இல்லை இவ திருப்பி நடிக்க வரணும்னு சொல்லிட்டு நான் தான் வேணும் பண்ண வைப்பார் என்ன. அதுக்கப்புறம் திருப்பி அங்கே இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் கொண்டு வந்து நடிக்க வச்சாங்கல்ல சார், எல்லோரும் நடிக்க வச்சாங்க. ஆனால் அப்போவும் எங்கள் சார் எனக்கு ஹீரோயின்னா நளினி மட்டும்தான், நளினி பண்ணாதான் இந்த நான் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாருமே செய்யாத ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி உங்கள் எல்லாரோடையும் இருக்கிறேன், பேசுகிறேன். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் சாமி டிஆர் சார் மட்டும்தான். அப்போ சின்ன வயசு, புரியாத வயசு, எதுக்கு யாரோ என்னை சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் கோச்சிப்பேன். அப்போ ரவி அண்ணன் தான் வந்து ஒரு குழந்த மாதிரி, இல்லை கண்ணம்மா சினிமானா இப்படி தான் இருக்கும், ஒன்று நல்லதுக்கு தான் சொல்கிறாரு பார், நீ எவ்வளோ புத்திசாலி சொல்லி என்ன மெருகேற்றி டைரக்டர்கிட்ட நிப்பாட்டுவார். எங்கள் டைரக்டருக்கு எதுக்கு என்ன பிடிக்கும்னா, நான் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எங்கள் டைரக்டர் என்ன சொன்னாலும் மேலேருந்து கீழே விழ சொன்னாலும் ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன், விழுவேன். அவர் எவ்வளோ டைலாக் சொன்னாலும் அவர் வாயை பார்த்துட்டே இருந்து அதே மாதிரி பேசுவேன். அதே மாதிரி 24 மணி நேரம் அவர் நடிக்க சொன்னாலும் அவருக்கு பேக்கப் சொல்கிறதே பிடிக்காது. சூரியன் வந்தாலும் வரலன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் அவருக்கு நளினியை தவிர வேறு எந்த ஆர்டிஸ்ட்டுமே பிடிக்காதுன்னு நான் மனசார சொல்லுவேன். ஏன்னா அவருடைய அடுத்த படம் தங்கைக்கு ஒரு கீதத்துலேயே இருக்கட்டும், உறவே காத்துக்கிலையும் நான் தான் நடித்தேன். அதுக்கப்புறம் டேட்ஸ் காரணமாக என்னால் நடிக்க முடியாமல் போச்சு. எவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டரு. எனக்கு ஒரு சமயம் நான் அவர் விட்டு வந்ததுக்கப்புறம் என்னை திருப்பி முதல்ல காதல் அழிவதில்லை எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு என்னை பார்த்த உடனே ஒரு தகப்பன் எப்படி கண்ணீர் விடுவாரோ அந்த மாதிரி விட்டு, நான் இருக்கேம்மா உனக்கு எத்தனை படம் வேணால் நீ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை திருப்பியும் நடிக்க வச்ச ஒரு ஆசான் அவர். ஸோ இவருக்கு நான் என்ன சொல்கிறது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு தெய்வம் எனக்கு இந்த மேடையை கொடுத்துருக்கு. இப்படி ஒரு விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தானு சார் படத்துலையும் நான் தான் ஃபஸ்ட்டு ஹீரோயின். பட் அவங்கள பற்றிலாம் எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிலாம் சொன்னாங்க. என்னுடைய கல்யாணத்துக்கு நிறைய உதவினார் தானு சார், அவருக்கும் என்னுடைய பெரிய நமஸ்காரங்கள். செல்வமணி சார், விக்ரமன் சார், ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இவங்கெல்லாம். இவங்க இருக்கிற மேடையில் என்னை பேச வச்சதுக்கும் என்னை அழைச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சாங் நான் வந்து வைகைக்கரை காற்றை சாங் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சார் வந்து மியூசிக் வந்து ரெக்கார்டிங்கே பண்ணலை. அவர் வாயில் சொல்ல நீங்களே ஆக்ட் பண்ண சொல்லுவார், அவ்வளோதான். ஆனால் நான் அதுக்கப்புறம் வேறு படம் போய் ராம்நாதன் சார் படம் அடுத்த படம் பண்ணும்போது ராம்நாதன் சார் அப்படியே எங்கள் சாருக்கு ஆப்போசிட், பேசவே மாட்டார். அவர் பேசவே மாட்டேன்னு அவர் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ ரவி அண்ணகிட்ட சொல்லுவேன், என்ன ரவி என்ன இவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிற, நம்ம டைரக்டர் எவ்வளோ பேசுவார், எவ்வளோ மியூசிக் போடுவார், நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அப்படின்வேன். ஸோ அப்படியே ஒரு ஆப்போசிட் தான் ராம்நாதன் சார். ஆனால் எனக்கு எங்கள் டைரக்டர் எப்போ கூப்பிட்டாலும் சந்தோஷமாக வந்து நிற்பேன்னா எங்கள் டைரக்டருக்காக தான். ஸோ எங்கே இருந்தாலும் எங்கே சுற்றினாலும் நான் வந்து ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய டேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் டைரக்டரோட சாங்ஸ் தான் இருக்கும். எங்கள் டைரக்டர் தான் எனக்கு எல்லாமே, சகலமும் எங்கள் டைரக்டர் தான். ஸோ அவர் சகலக்கெல்லாம் வல்லவன் மட்டும் இல்லை, சகல தெய்வமும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இந்த நேரத்தில் இப்படி நடக்கும், இப்படி பண்ணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவ்வளோ சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.